தமிழ் சினிமாவில் நடிகராக ரஜினிகாந்த் அறிமுகமானது அபூர்வ ரகங்களில். அது ஒரு சிறிய வேடம்தான். அதன் பிறகு வந்த இரு படங்களிலும் கூட அவருக்கு பாடல் காட்சிகள் கிடையாதா? அப்போதெல்லாம் திரையில் பாடும் நட்சத்திரத்திற்கு தான் நடிகன் அந்தஸ்து. ஆனால் ரஜினியோ தொடர்ந்து வில்லனாகவே நடித்துக் கொண்டிருந்தார். பாலச்சந்தரின் 3 முடிச்சு படத்தில் எதிர்மறை நாயகனாக நடித்திருந்தார் ரஜினி. அதில் கமலுக்கு கௌரவ வேடம். அந்த படத்தில் ஒரு பாடகராக அவருக்கு முதலில் குரல் தந்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன் தான். படகிலிருந்து தவறி ஆற்றுக்குள் விழுந்து முழுகும் கமல்ஹாசனை கண்டு கொள்ளாமல் படகை வேகமாக செலுத்தியபடி மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவலைகள் என்று பாடும் ரஜினிக்கு குரல் தந்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன் தான். அதன் பிறகு புவனா ஒரு கேள்விக்குறி போன்ற படங்களில் ரஜினிக்கு பாடல் காட்சிகள் வைத்துவிட்டார்கள். ஆனாலும் ரஜினியும் கமலும் கடைசியாக இணைந்து நடித்த நினைத்தாலே இனிக்கும் படத்தில் இடம்பெற்ற சம்போ சிவ சம்போ பாடல் ரஜினிக்கு பெரும் திருப்பு முனையாகவும் ஏராளமான ரசிகர்களை பெறவும் உதவியது. இந்த பாடலையும் எம்.எஸ்.வி தான் பாடினார். பின்னர் சங்கர் சலீம் சைமன் படத்தில் இடம்பெற்ற சிந்து நதி பூவே என்ற பாடலும் ரஜினிக்கு குரல் கொடுத்தவர் எம்.எஸ்.வி தான். பல மேடைகளில் இதனை நன்றியுடன் நினைவு கூறுவார் ரஜினிகாந்த். ரஜினியின் ஆரம்ப படங்கள் பலவற்றுக்கு இசை எம்.எஸ்.வி தான். தப்பு தாளங்கள், பில்லா, பொல்லாதவன், போக்கிரி ராஜா, சிவப்பு சூரியன் போன்ற படங்களில் சூப்பர் ஹிட் பாடல்களை தந்திருக்கிறார் எம்.எஸ்.வி. குறிப்பாக நானே என்றும் ராஜா, நான் பொல்லாதவன், மை நேம் இஸ் பில்லா போன்ற மாஸ் பாடல்களை ரஜினிக்கு உருவாக்கியது எம்.எஸ்.வி. கண்ணதாசன் கூட்டணிதான்.